அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் மறுத்த நிலையில ஜெயக்குமார் அவருடைய செய்தியாளர் சந்திப்புல திமுகவை அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் எங்கள் தலைமையை ஏற்று எங்களோடு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மைண்ட் வாய்ஸ். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாரோ அதை பொதுவெளியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச முடியாதத ஜெயக்குமார் அவர்கள் தான் பொதுவெளியில பேசுவாரு. அதன் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியாவது விஜய் அவர்களோட கூட்டணி அமைத்து விட வேண்டும் என்று படாத பாடுபட்டாரு. கடைசி நேரத்துல கை கட்டினதுக்கு வாய் கட்டல அப்படின்றது போல பொதுவெளியில பேசப்பட்ட அந்த விஷயங்களுக்கு ஒரே போடாக போட்டு அதிமுகவோட கூட்டணியே கிடையாது, 2026 எங்களுடைய தலைமையில நாங்க அதீத பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு புல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இப்ப அதை ஜீர்ணிக்க முடியல, எடப்பாடி பழனிசாமி அவர்களால ஜீர்ணிக்க முடியல. நம்மளுடைய முகத்தை காமிச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய தோல்விதான் நமக்கு திரும்ப கிடைக்குது. அதுக்கு சான்று இது வரைக்கும் 11 தொடர் தோல்வியில சந்திச்சிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. அதுலயும் தோல்வி செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையே முடிவுக்கு வந்துடும் சொல்லிட்டு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதற்கு அவர் ஏறுறதுக்கு ஒரு குதிரை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நம்மளால ஓட முடியாது, நல்லா ஓடுற குதிரையை பார்த்து நம்ம மேல ஏறிட்டோம் அப்படின்னா ஈஸியா சவாரி பண்ணி நம்மளுடைய இலக்கு அடைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அவருடைய திட்டம் திட்டு இருந்தாரு. அதை தவிடுபடுவாக்கி இன்னைக்கு புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மொத்தமா முடிச்சு விட்டாரு. அப்படிதான் சொல்லணும், மொத்தமா முடிச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா அவருடைய தலைமையில வரணும்னு சொல்லி நினைக்காரு இல்லையா? இப்ப அவருடைய தலைமை அப்படின்னு சொல்லும் போது தமிழக வெற்றி கழகம் இருக்கு, நாம் தமிழர் கட்சி இருக்கு, என்டிஏ கூட்டணி இருக்கு, எல்லாருமே சேர்ந்து திமுகவை எதிர்க்கிற அந்த ஒற்றை புள்ளியில தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்குவாங்கிறீங்களா? இல்ல அந்த அளவுக்கு அதிமுக வீரியம் மிக்கதா இருக்கா? இல்ல மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? இல்ல வெற்றியில எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டு இருக்காரா? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நம்ம புரிய வைக்க தொடர்ந்து முயற்சிப்பது இதுதான். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, மிகப்பெரிய மக்கள் இயக்கமான அதிமுகவுக்கே நான் தான் தலைமை, அப்ப நான் மிகப்பெரிய தலைமை, அதுலயும் அதிமுகவினுடைய உச்சபட்ச அதிகாரமாக இருந்த, அதாவது மாண்புமிகு அம்மா அவர்கள் வைத்த பொதுச்செயலர் பதவியை நான் அபகரிச்சு வச்சிருக்கிறேன், அப்ப நான் தானே மிகப்பெரிய தலைமை, தமிழ்நாட்டுல திமுகவிற்கு மாற்று என்னுடைய தலைமை தான் அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. குறுக்கு வழியில டேபிளுக்கு கீழே ஊர்ந்து நகர்ந்து 4 கால் பிராணியாகவே மாறி அந்த முதலமைச்சர் பதவிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே என்னுடைய தலைமையில தான் கூட்டணி அமையணும்னு சொல்லி சொல்லும் பொழுது, நாம் தமிழர் கட்சி சீமான் அவருடைய ஒவ்வொரு உழைப்பின் காரணமாக ஒவ்வொரு செங்கலாக கட்டி இன்னைக்கு 8% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. தனக்கென்று தன்னுடைய தலைமையை நிரூபிச்சிருக்கிற சீமான் அவர்கள் அந்த 8% வாக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அலையக்க தூக்கி கொடுத்து நீங்க முதலமைச்சரா இருங்கண்ணே, நான் உங்களுக்கு சபடி நாட்டை வந்துறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களா? இன்னைக்கு விஜய் அவர்கள் எவ்வளவு பெரிய நடிகர், தமிழ் சினிமாவுல உச்சபட்ச நடிகர், இந்திய சினிமாவிலே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே நடிகர் விஜய் அவர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த சம்பளத்தை பூரா விட்டுட்டு நான் அரசியலுக்கு வர்றேன், மக்கள் பணியாற்ற வரேன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சபடி நட்டா வர்றேன்னு சொல்லிட்டு அவரு வருவாரா? இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதாரண பேசிக் சென்ஸ் தானே. நீங்க குறுக்கு வழியில வந்துட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக, ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை நீங்க குறுக்கு வழியில அடைஞ்சிட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க பூரா தன்னுடைய தலைமையை விட்டு உங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வாங்களா? அவங்களுடைய இலக்கு ஒன்றுதான், திமுகவை வீழ்த்த வேண்டும். அதற்கு இடம் கொடுத்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திமுக வீழ்த்தணும்னா அதுக்கு அதிமுக வேணும், அதுதான் தமிழக அரசியல் களம். அதிமுக வீழ்த்தணும்னா அதுக்கு திமுக வேணும், அதுதான் அரசியல் களம். அப்படி இருந்து இன்னைக்கு எப்படி மாத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? திமுக விசஸ் என்டிஏ, திமுக விசஸ் நாம் தமிழர், திமுக விசஸ் தாவேகா, இப்படித்தானே மாத்தி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு தமிழகத்துல 5 முனை போட்டி தாங்க போட்டி வரும். 5 முனை போட்டி வந்தா யாருக்கு சாதகம்? திமுகவிற்கு சாதகம். வாங்கிருக்கக்கூடிய 43% வாக்கு வாங்கியிருக்கிறாங்க நடந்து முடிந்த தேர்தலில். ஏறக்குறைய சொல்றாங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வாக்கு 20% குறைஞ்சா கூட 23% வாங்கிருவாங்கல்ல. 43ல 20% குறைஞ்சா கூட 23 வாங்கிருவாங்கல்ல. மீது நீங்க 5 அணியா பிரிஞ்சு இருக்கீங்களே, 5 அணியா பிரிஞ்சு ஆளுக்கு 15% வாக்கு வாங்கினாலும் யாரு ஜெயிப்பா? திமுக ஜெயிச்சுட்டு போயிடும். அந்த கள நிலவரமே எடப்பாடி பழனிசாமி புரியல. முதல்ல நம்மளுடைய பலத்தை நிரூபிக்காத வர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பி யாரும் பின்னாடி போக மாட்டாங்க. இல்ல அதுலயும் ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, பத்திரிகை செய்திகள்ல வந்ததை பார்த்து அவங்க மறுபறிக்கை விட்டுருக்காங்க. நாங்க ஆரம்பத்துல ஒரே நிலைப்பாட்டுல இருக்கிறோம், எங்க தலைமையிலதான் கூட்டணி அமையும், தமிழக வெற்றி கழகமும் அந்த சமயத்துல ஒரு முடிவு எடுப்பாங்க, எங்களோட வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எப்படின்னா குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் பேசுறாரு. ஆனா ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு. அதாவது தேர்தல் காலகட்டங்கள்ல தான் அதை பத்தி முடிவெடுக்கப்படும். ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு எங்களுடைய கூட்டணிக்கு விஜய் அவர்கள் வரலாம்னு சொல்லி சொன்னது ஏறக்குறைய அது உண்மைத்தன்மை அதுல இருக்கு. என்ன காரணம்டா, 2026க்குள்ளாக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாயிரும். உறுதியா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிவிடும்.
அப்ப ஒருங்கிணைந்த அதிமுக உருவாயிட்டா திமுக விசஸ் அதிமுக அந்த நிலை மீண்டும் வந்துவிடும். அப்ப அதிமுகவினுடைய தலைமையாக யார் இருப்பா? கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், அம்மா அவருடைய அரசியல் வாரிசு, முன்னாள் முதலமைச்சர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருப்பாங்க. அப்ப அந்த முகத்திற்காக அவரை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணும் பொழுது கூட்டணி கட்சிகள் தானா வந்துடுவாங்க. ஏன்னா அவருக்கு கொடுக்கக்கூடியது இன்னைக்கு சொல்றாங்கல்ல, ஸ்டாலின் கொடுக்கறது பூரா வந்து எம்பி சீட் இல்ல, எம்எல்ஏ சீட் இல்ல, போஸ்ட்னு சொல்றாங்கல்ல. அது மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அன்றைய தினம் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடியது பூரா எம்எல்ஏ சீட் இல்ல, எம்எல்ஏ போஸ்ட். அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரலாம். வந்தால் 2026 ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆகலாம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக இருக்குது. ஆனா அவர் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் வந்து பூத்தி ஏஜென்ட் போடுறதுக்கு ஆள் இல்லாம கடந்து தவிக்கிறாரு. இவரை நம்பி வந்து நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகம் இதை என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து நாங்க வந்து உங்களோட கூட்டணி வச்சுக்கிறோம், எங்களுக்கு சீட்டு கொடுக்க சொல்லி யாரும் கேட்க வருவாங்களா என்ன பூத்தி ஏஜென்ட்டுக்கே ஆள் இல்லாத சமயத்துல இத வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து கேட்பாங்களா அவங்க தலைமை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்ட்டு? இல்ல அதான் நம்ம சொல்றோம். அவரு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். கள அரசியல் என்னன்னு சொல்லி தெரியல. அவர் வந்து ஒரு அறையில உட்கார்ந்துகிட்டு அவர் ஒரு 4 பேரை வச்சிருக்கிறாரு ஏஜென்ட்டுகளாக. அந்த 4 பேர் வந்து அண்ணா உங்களுடைய தலைமையில வந்து மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு முழுவதும் வந்து அதிமுக எழுச்சியில இருக்கு, 2026ல 234 தொகுதி ஜெயிச்சிரும்னு சொல்லிட்டு யாரோ தப்பான ரிப்போர்ட் கொடுப்பாங்க போல இருக்கு. அதை கேட்டுட்டு அவர் வந்து ஆடிட்டு இருக்கிறாரு. முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் முடிவை பார்த்ததுக்கு அப்புறம் கூட மத்த யார் சொல்றா விடுங்க, அவருக்கா தெரிய வேணாமா அதிமுக வரலாற்றுல டெபாசிட் போய் இன்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? அது புரட்சி தலைவர் காலமா இருக்கட்டும், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய காலமா இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு 7 தொகுதியில் டெபாசிட் போயிருச்சுன்னா அவர் சுதாரிக்க வேணாமா? நல்ல மனிதராக இருந்தால், நல்ல ஒரு அரசியல் தலைவராக இருந்திருந்தால், அவருக்கு அந்த தலைமை பதவியே வேண்டும் என்று இருந்தால் கூட ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும், மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு கட்சி, பிரிந்திருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேரலாம் சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருந்திருக்கலாம். நல்ல மனிதர் ஒரு அறிக்கை விட்டு நீங்க எல்லாம் வாங்க நம்ம சேர்ந்து நம்ம பலப்படும் சொல்லிருக்கலாம். அது சொல்றது தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? இல்ல, ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னாலே 2026 களம் வந்து பாத்தீங்கன்னா 2 தான், எதிர்த்துருவ அரசியல் தான். ஒண்ணு அதிமுக திமுக அவ்வளவுதான். அங்க பிஜேபியே களத்துல இருந்தாலும் பிஜேபி வந்து ஏடிஎம்கோட கூட்டணி போடுற நிலைமைக்கு தான் இருக்கும். நாம் தமிழர் கட்சி இருந்தாலும் அதனுடைய ஓட்டு பெர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி பண்ணிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். தமிழக வெற்றி கழகம் களத்துல 234 தொகுதியுமே நின்றாலுமே அவங்களுக்கான ஒரு ஓட்டு சதவீதத்தை வந்து நிரூபிக்கக்கூடிய இடமா தான் இங்க இருக்கும். வெற்றி பெற முடியாது, தமிழக வெற்றி கழகம் முடியாது. இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காமிச்சுக்கலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி இணைப்பை நோக்கி நகராம தன் தலைமையிலேயே வந்து இது கூட்டணி அமையணும் அப்படின்னா எந்த காலத்திலயும் நடக்காது அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. ஆமா, இல்ல ரொம்ப சிம்பிளான விஷயங்க. இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி மாநில அந்தஸ்து பெற்று 8 சம்திங் வந்து ஓட்டு சதவீதம் வச்சிருக்கிறாங்க. அந்த வாக்கு பூரா யாருடைய வாக்கு? அதிமுகவுடைய வாக்கு பிரிந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை பிடிக்காம மாற்றத்தை நோக்கி அங்க வாக்களிக்கிறாங்க. நாளைக்கு விஜய் கட்சி தொடங்கி நாளைக்கு 2026ல களத்துக்கு வர்றாரு, அவங்க தனியாவே நிக்கிறான்னு வைங்க. நின்றா அவங்களுக்கு வாக்களிக்க போறது போற யாரு? விஜய் அவர்களுக்கென்றே காலங்காலமாக வாக்களிச்சவங்களா? கிடையாது. இங்க இருந்து ஒண்ணு திமுகவோ அதிமுகவோ ஏதோ ஒரு கட்சியில இருந்து பிரிந்து போய் அவங்களுக்கு போய் வாக்களிப்பாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்பொழுது நாளைக்கு 2026ல அதிமுக ஒன்றிணைஞ்சிருச்சுன்னு வைங்க, இப்படி மாற்று கட்சிக்கு வாக்களித்த மாற்று கட்சிக்கு சென்ற நிர்வாகிகள் எல்லாருமே படையெடுத்துருவாங்க. 1.5 கோடி தொண்டர்கள் சொன்னாங்கல்ல, அது 1.5 கோடியில 3 கோடியாக மாறும். 3 கோடி தொண்டர்களாக அதிமுக வந்து மாறும். ஏற்கனவே அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது உலக அளவுல 7வது மிகப்பெரிய கட்சியாக, இந்திய அளவுல 3வது மிகப்பெரிய கட்சியாக வச்சிருந்தாங்கல்ல, அதே நிலைமையை மீண்டும் தமிழகத்துல உருவாக்கலாம். அதற்கு நல்ல தலைமை வேண்டும். அந்த தலைமை ஐயா ஓபிஎஸ் அவர்களாக இருப்பார். அதிமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 2026 தேர்தலை வந்து தனிச்சு சந்திச்சுச்சு அப்படின்னா டெபாசிட் இழக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்குது. இப்ப நம்ம போய் அந்த அதிமுக போய் இணைஞ்சு நம்ம போய் டெபாசிட் இழக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை நமக்கு தேவையில்லைங்கிறதுலதான் ஒதுங்குறாங்க. இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடந்த காலத்தை பற்றி கொஞ்சம் வந்து யோசித்து பார்க்கணும், நினைவு கூறணும். அவர் கடந்த காலத்தை பத்தி யோசிச்சுட்டா இருந்தா நேரம் வந்து கட்சி எவ்வளவு டெவலப் ஆயிருக்குமே. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உள்ள வந்திருப்பாங்களே. இல்ல அதான் 1989 காலகட்டம் புரட்சித் தலைவருடைய மறைவிற்கு பின்பு தேர்தல் வருகிறது. ஜானி ஜெயணி அப்படின்னு இருக்கிறாங்க. அப்பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து அதிக இடங்கள்ல சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறாங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜானகி அம்மையார் அவர்கள் வந்து வாக்கு சதவீதத்தை அவங்க வந்து வச்சிருந்தாலும் கூட அவங்க என்ன நினைச்சாங்க, நம்மளை விட அதிகமான இடத்துல வெற்றி பெற்றது மாண்புமிகு அம்மா அவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க, கட்சி 2ஆக இருப்பது புரட்சி தலைவர் அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய துரோகம், ஆகினால ஒன்றுபட்டு இருக்கட்டும், நாம் ஒதுங்கி கொள்ளலாம்னு சொல்லிட்டு நல்ல தலைமையிட்ட கட்சியை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதான நல்ல மனசு. அந்த மனசு வந்து எடப்பாடி பழனிசாமி வேணும். உங்களுக்கு 10 வாய்ப்பு கொடுத்தாச்சு, 10 தேர்தல் வந்து உங்களுடைய தலைமையில சந்திச்சாச்சு, 10 தேர்தலையும் தோல்வியை தான் நீங்க பரிசா கொடுத்துருக்கீங்க. இதுக்கு மேல யாரு 100 ஆள் சொல்லி நமக்கு பதவியில இருந்து விலகணுன்றது இல்ல. நம்ம மனசு இருக்குல்ல, நம்ம மனசு உறுத்தும்ல, நம்ம தலைமைக்கு இவ்வளவுதான் வாக்கு, நம்ம தலைமைக்கு இவ்வளவுதான் கிடைக்கும், ஆக நம்மளா ஒதுங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவரா நல்ல மனது பண்ணி இருக்கக்கூடிய தலைவர்களை பூரா பிரிந்திருக்கக்கூடிய தலைவர் பூரா உள்ள வர சொல்லி
இந்த நீங்களே கட்சியை வச்சுங்க, என்கிட்ட கட்சியை கொடுத்தீங்க, திரும்பி நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பழையபடி வந்து கட்சியில தொடரலாம். அது நல்ல மனிதர், வரலாற்றுல அவர்கிட்ட தனி இடம் கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்னு சொல்லிட்டு ஏன் அந்த எல்லைக்குள்ளே வரமாட்டாரு? இவங்க எல்லாம் வந்தா என் பதவியை பிடிக்கிடுவாங்க. என்னை விட ஆளுமை மிக்கவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள், உங்களை விட ஆளுமை மிக்கவர்கள் அவர்கள் தானே. அப்ப அவங்ககிட்ட கட்சி கொடுத்தா வேலை முடிஞ்சு கட்சி ஆட்டோமேட்டிக்கா வெற்றி அடைஞ்சிருமே. அதைத்தான் நம்ம சொல்றோம். இல்ல, நண்பர் மனோகர் வந்து Facebookல வந்து ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணிக்கு வரும், பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வரும், அது நேத்து ஆரம்பிச்ச நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வரும், இன்னைக்கு ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வரும்னா கட்சி ஆரம்பிச்சாரு. இந்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு சீர்லிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அந்த பதிவை போட்டிருந்தாரு. கண்டிப்பா தொண்டர்களுடைய எண்ணத்தை அது பிரதிபலிக்குது அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா தொண்டருடைய எண்ணம் அதான. ஏங்க நம்ம வாசல்ல, நம்மளுடைய கட்சி ஆபீஸ்ல, அம்மா அவருடைய இல்லத்தினுடைய வாசல்ல எத்தனை கட்சி காத்து கிடந்தாங்க. நம்ம விஜய் அவர்களே வச்சு பேசலாம். இன்னைக்கு விஜய் அவர்கள் இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்கிறோம்ல, இதே விஜய் அவர்கள் ஒரு காலத்துல அம்மா அவர்களுடைய வாசல்ல நின்று அம்மா அவர்கள் நம்மள உள்ள கூப்பிட மாட்டாங்களா, பேசிட மாட்டாமான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தாரு. அவரும் அவருடைய தந்தையும் கடைசி வரைக்கும் அவங்களால பார்க்க முடியல. பார்க்க முடியாம அவங்க திரும்பி வீட்டுக்கு தானே வந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த இன்னைக்கு ஒரு கட்சி, ஒரு நடிகரை, அந்த நடிகரை நீங்க மிகப்பெரிய அளவுல அதிமுக எதிர்பார்ப்பது அம்மா அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். நம்ம ஒன்னாயிட்டோம் அப்படின்னாலே கட்சி வென்றுவிடும். ஒன்றானால் வெற்றி பெற்று விடலாம். இன்னொரு விஷயம் இறுதியா ஒண்ணு சொல்லிடுறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இந்த தாவேக வந்து கூட்டணியை மறுத்தாங்கல்ல, அதற்கு இதே தொண்டர் அவர்கள் மனோகரன் அவர்கள் தான் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, எப்ப வேற ஏதாவது உள்ள அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இப்படி அசிங்கப்படுத்துறீங்களாப்பான்னு சொல்லிட்டு. ஆமா, பிசிக நான் உங்க கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, பாமக அவங்க கூட கூட்டணிக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, தேமுதிக இன்னும் வந்து நியூட்ரல் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கூட இல்ல, நியூட்ரல் இருக்காங்க. வேறு கட்சிக்கு போனா போயிருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த கூட்டணியிலே வெளியேறிட்டாரு. ஆகாது, எனக்கு வந்து அதிமுக ஆகாது, நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு. வேற யாரு உங்க கூட இருக்கா? எடப்பாடி பழனிசாமி கூடிய தலைமைக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு என்ன? இன்னைக்கு இந்த கூட்டணி கட்சியை பூரா வச்சு வாங்கின வாக்கு என்னுடைய வாக்குன்னு சொல்லி மாறு தட்டிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே குறிப்பிட்ட ஒரு 2 மண்டலத்துல வாங்கின வாக்கத்தான் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரே ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள, உங்களுக்கு வந்து கட்சியின் மீது நலன் இருந்தால், மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று இருந்தால், மாண்புமிகு புரட்சித்தலைவருடைய ஆட்சி அமைய வேண்டும் என்றால் கட்சியை ஒன்றுபடுத்துங்க. இது தொண்டராக உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள். ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்ததுன்னா விஜய் கட்சியை ஆரம்பிச்சிருக்க மாட்டாருங்கிற உண்மை. அதிமுக வந்து பல சுக்க போனதுனாலதானே விஜய் வந்து அந்த வெற்றி இடத்தை வந்து நம்ம நிரப்பி ஆகணும், நம்மள்ட்ட இருக்க அந்த ரசிகர்கள் செல்வாக்கு வச்சு, நம்மள்ட்ட இருக்க ஒரு பலத்தை வச்சு நம்ம எப்படியாவது அரசியல்ல வந்து நம்மளும் வந்து முதலமைச்சர் ஆகிற ஒரு கனவை வந்து உருவாக்கியவரே எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி மட்டும் இப்ப அதிமுக ஒருங்கிணைந்து வாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து விஜய் அட்ரஸ் இல்லாம போயிருவாரு. அந்த நிலைமைக்கு தான் இருக்குது. இப்ப எடப்பாடி பழனிசாமி தன் நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்து அதிமுக ஒருங்கிணைக்கணும், 2026 அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி என்னன்னாரு அப்படின்னா, 2026 அம்மாவனுடைய ஆட்சி மலரும். இப்ப எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரி பிடிவாதத்தோடு இருந்தாருன்னா இவர் காலத்திலே கட்சியை அழிச்சிட்டு தொண்டர்கள் வந்து வெவ்வேறு கட்சிக்கு போயிருப்பான்னு சொல்லிட்டு இவரே வந்து அறைகோல் விடுத்துவார் போல. நன்றி மோகன். வணக்கம்.